எந்த பறவையும் வளர்க்கக்கூடாது. இப்போ லவ் பேர்ட்ஸ்லாம் வளர்க்குறாங்க. லவ் பேர்ட்ஸ்லாம் சாபம் விடக்கூடிய பறவை அது. லவ் பேர்ட்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் வளர்த்திங்கனாக்கா அது 2 வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க, 1 இதாகி போயிடுச்சின்னு வச்சுக்கிறீங்களேன், அது சாபம் இடுமா. அந்த சாபம் யார் வளர்க்குறாங்களோ அந்த வீட்டில் போயிடும். அதனால் பறவைகளை வளர்க்கக்கூடாது. அப்போ பறவை வளர்க்கணுமா வளர்க்கக்கூடாதா? பறவை யாருமே வளர்க்கக்கூடாது. அதை ஃப்ரீ பேர்டாக விட்டுறணும். நீங்கள் உணவு போடுறது இருந்தால் போடுங்க, அது வந்து சாப்பிட்டு போகிறது தான் போட்டுட்டோம். இல்லையா நல்லா வசதியாக இருக்கா, இல்லை வசதி இருக்கோ வசதி இல்லையோ, அதுக்கு குடில் மாதிரி வச்சு கொடுத்துருங்க. நீங்கள் வளர்க்கக்கூடாது, சும்மா ஃப்ரீயாக வச்சுட்டு போயிருங்க. அது பாட்டு குடில் மாதிரி வச்சுட்டு போய் அது பொதுவாக வந்துட்டு போட்டும் வரட்டும். ஏதோ ஒரு படத்தில் கூட காமிப்பாங்க, 5000 கிளி ஒருத்தர் வளர்த்தாருன்ட்டு. ஆனால் அவர் வளர்க்கலை, அவர் சாப்பாடு போடுறாரு. அதனால தான் ஏன்னா ஒவ்வொரு இந்த பறவைகள் சில இதுக்கெல்லாம் அது வந்து சாபம் இடக்கூடிய எனக்கு இறைவன் வந்து ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு சக்தியை கொடுத்துருக்குறாரு. அதனால் வந்துட்டு அது ஏதாவது ஒன்று சொல்லிடுச்சின்னா அது அவங்கள அந்த ஃபேமிலியை பாதிச்சிடும் அது. ஆமாம், லவ் பேர்ட்ஸுக்கு அந்த சொல்லக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அதனால் பறவைகளை வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வளர்க்குறதா வளங்க, அது வெளியே போய் சுற்றிட்டு உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா இருக்கலாம் அப்படின்னா வச்சுக்கோங்க. இப்போ புறா கூட வளர்க்கலான்னா, புறா வந்து அதை சத்தம் இடும். புறாவை சத்தம் இடும்போது அந்த சத்தம் வந்து உங்களுக்கு நல்லது, பணம் சேரும். புறா ஒரு இடத்துல எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல பணம் புழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க.